அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்னமா நீ வயசை தப்பா பிடிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? பையன் 1960 வருஷம் 8வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கற கணக்கு இடிக்குதேமா. ஏன் சார் பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க, இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போய்ட்டு ஆல் தி பெஸ்ட். டேய் அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணே ஒண்ணு. ஆமா பான்ஸ். அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கைய போட்டுக்கிட்டு அசிங்க பிடிச்சவன கையற. என் கை இங்க இருக்குடா. அப்ப இது டேய் ஏறா. இல்ல வேணா விட்டு. கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது. என்னப்பா இது? 3வது சீன் முடியறதுக்குள்ளே இப்படி தூங்குறாங்களே. முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கம்மா. என்னுடைய கலகலப்புல 3 சீன் தாங்குச்சு. என்னப்பா? நீ கவலைப்படாதம்மா. நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் சேரனா இல்லையாப்பா. அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. ஏய் பால் வந்துருக்கு போல இருக்கடா, கதவு தரடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா. ஆமா, கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார் ஐயோ எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடு தாங்க. உங்ககிட்ட அடமான வச்ச மாதிரி பேசுறீங்க.